செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 2010. செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 2010. திருக்குறளில் பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பரிபெருமாள். திருக்குறளில் பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பரிபெருமாள். திருவள்ளுவரை உலகப் புலவர் என போற்றியவர் ஜி.யு. போப். திருவள்ளுவரை உலகப் புலவர் என போற்றியவர் ஜி.யு. போப். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள். உரைநடையின் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கியவர் பாரதியார். உரைநடையின் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கியவர் பாரதியார். கல்யாண்ஜி கவிதைகளில் மனிதம் பரவலாக வலியுறுத்தப்படுகிறது. கல்யாண்ஜி கவிதைகளில் மனிதம் பரவலாக வலியுறுத்தப்படுகிறது. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்தது என்ற கவிதையை இயற்றியவர் கல்யாண்ஜி. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்தது என்ற கவிதையை இயற்றியவர் கல்யாண்ஜி. வண்ணதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் கல்யாண்ஜி. வண்ணதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் கல்யாண்ஜி. கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற சிறுகதையை இயற்றியவர் கல்யாண்ஜி. கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற சிறுகதையை இயற்றியவர் கல்யாண்ஜி. ஒளியிலே தெரிவது என்ற சிறுகதையை இயற்றியவர் கல்யாண்ஜி. ஒளியிலே தெரிவது என்ற சிறுகதையை இயற்றியவர் கல்யாண்ஜி. தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாண்ஜி. தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாண்ஜி. உயரப்பறத்தல் என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாண்ஜி. உயரப்பறத்தல் என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாண்ஜி. கல்யாண்ஜியின் கடிதங்கள் சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டது. கல்யாண்ஜியின் கடிதங்கள் சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டது. நசை என்பதன் பொருள் விருப்பம். நசை என்பதன் பொருள் விருப்பம். நல்கல் என்பதன் பொருள் வழங்குதல். நல்கல் என்பதன் பொருள் வழங்குதல். யா என்பதன் பொருள் ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது. யா என்பதன் பொருள் ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது. பிடி என்பதன் பொருள் பெண் யானை. பிடி என்பதன் பொருள் பெண் யானை. வேலம் என்பதன் பொருள் ஆண் யானை. வேலம் என்பதன் பொருள் ஆண் யானை. பொலிக்கும் என்பதன் பொருள் உரிக்கும். பொலிக்கும் என்பதன் பொருள் உரிக்கும். ஆறு என்பதன் பொருள் வழி. ஆறு என்பதன் பொருள் வழி. கலைஇய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. கலைஇய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. பொலிக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு செய்யும் என்னும் வினைமுற்று. பொலிக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு செய்யும் என்னும் வினைமுற்று. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள் உள்ளன. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள் உள்ளன.